ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நம்ம பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு வரோம், செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான பிராக்டிஸ் பார்க்கலாம். இந்த ஃபிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காக்கா பளிப்பு அது நிறைய பேருக்கு இருக்கு. இது வருமுன் காப்பது, அதாவது வரத்துக்கு முன்னாடி இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம வரதை தடுக்கலாம். அப்படி வந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வரா மாதிரி ஒரு அறிகுறி தென்பட்டோன்னே இந்த பிராக்டிஸை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா, அது டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். ஸோ வருமுன் காப்பறதுக்கும் யூசி, வந்ததுக்கு அப்புறமும் இது அந்த வந்த மக்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும் இல்லையா, அந்த சிம்டம்ஸ் இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு. அப்போ இந்த பிராக்டிஸை பண்ணீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடும். சரியா? அதனால அவங்க ஒண்டி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை, வராதவங்க அவங்களும் முன்ன வருமுன் காப்ப மாதிரி இது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஊட்டமா இருக்கும், நல்ல ஒரு தீர்வா இருக்கும், பலன்களா இருக்கும். சரிங்களா? நல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இடதுகளை உங்க இனிஷியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 சன்னரக மூச்சு மெதுவா எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டே போதும் போல தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார்கள், குலதெய்வத்துக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இடதுகை ரெடி பண்ணீங்க. அதை பாருங்க. இந்த கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, இடம். இப்போ இந்த சைடு ஒரு மேடு இருக்கு. இந்த கட்ட விரல் ஆள்காட்டி விரலுக்கு இந்த மேடை பிரஸ் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த கட்ட விரலால இந்த மேடை பிரஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இதை அது மாதிரி இது மாதிரி பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சாதாரணமா இப்படி கையை அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அந்த மேடு பகுதியை அப்படி கட்ட விரலால ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து கண்கள் முடியபடி சன்னரக மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விட்டு ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் சன்னரக மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது இதுல மாதிரி காலை மாலை இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது வரவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வரா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தோடனே, ஒரு அறிகுறி இருந்தோடனே இது மாதிரி பிரஸ் பண்ணிங்க. பிரஸ் பண்ணிட்டு ஒரு கண்கள் முடியபடி சன்னரக மூச்சு மெதுவா எடுத்து மெதுவா விட்டு ஒரு 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படியே வரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுவே இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு வரத்துக்கான ஒரு அறிகுறி எல்லாம் பண்ணிடும். அதே மாதிரி அது நரம்புகளுக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கும். நரம்புல ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால தொடர்ந்து பண்ணுங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.